பார்வதிபதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஜ்வாலாகராளமத்யுக்ரம் அசேஷாசுரசூதனம் திரிசூலம் பாத்துனோ பீதைஹி பத்ரகாளி நமோஸ்துதே. எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய திருவருளாலே அன்பார்ந்த நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் சங்கர மடம். அலைபேசி 9865098370 986509837 அடியேனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் இந்த பதிவின் மூலமாக காண இருக்கக்கூடிய செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 10/1/2022 முதல் 16/1/2022 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வார நாட்களில் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசி நேயர்களுக்கும் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள், சுப பலன்கள், அசுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், அதிர்ஷ்ட திசைகள், இதெல்லாம் பற்றி பார்க்குறோம். பார்ப்பதற்கு முன்பாக இந்த வார விசேஷ தினங்கள் அப்படின்னு நம்ம இந்த வாரத்தில் என்னென்ன விசேஷங்கள்லாம் வருது, அதில் என்னென்ன விரதங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கணும், என்னென்ன சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம பார்ப்போம். 12/1/2022 புதன்கிழமை கார்த்திகை அப்படின்னு எடுத்தோம்னா முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். அன்றைய தினம் முருகப்பெருமான் விரதங்கள் மேற்கொண்டு முருகன் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று செவ்வரளி புஷ்பங்களிலாலும் இரத்த பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாழை பழங்கள்னால வச்சு அர்ச்சனைகள் பண்ணி அந்த மலர்கள் சாத்தி பூஜைகள்லாம் பண்ணினோம்னால் செவ்வாய் தோஷம் நீங்கும், முருகப்பெருமானுடைய திருவருள் நமக்கு கிடைக்கும், திருமணத்தடை நீங்கும். 13/1/2022 வியாழக்கிழமை வளர்பிறை ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசியும் கூட. மாதம் வரக்கூடிய ஏகாதசி வளர்பிறை தேய்பிறை ஏகாதசியும் வரும், வளர்பிறை ஏகாதசியும் வரும். இப்போ வரக்கூடியது வளர்பிறை ஏகாதசி, சுக்லபக்ஷ ஏகாதசி. அந்த வைஷ்ணவர்கள் மற்றும் மாத்வாய்வாலாம் வந்து அந்த ஏகாதசி அன்னைக்கு ஜலங்கூட குடிக்காமல் விரதங்கள் கடுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. அதில் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னால், மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தனுர் மாதத்தில் வரக்கூடிய வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சொர்க்கவாசல் திறக்குது. ஏன்னா ஆடி 1 முதல் மார்கழி 30 வரைக்கும் அந்த தேவலோகத்தில் இருள் பொழுது, தை 1 முதல் ஆணி 30 வரைக்கும் பகல் பொழுது, அதான் உத்தராயணம் தட்சிணாயனம்னு சொல்லுவோம். அப்போ அந்த தட்சிணாயனம் முடிவு காலத்தில் சுவாமி தூங்கி எழுந்திரிச்சு வெளியில் வரும்பொழுது அந்த கதவு திறக்கிறதாகவும் சொர்க்கவாசல்னு பேர் அதுக்கு. அப்போ அந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்றதுனால தான் அந்த ஏகாதசி அன்றைக்கி சுவாமி எழுந்திரிச்சு அந்த வாசல் வழியாக வரும்பொழுது நம்ம அவர் பின்னாடியே நம்ம அதனால தான் எல்லா கோயிலையும் சொர்க்கவாசல் திறப்புன்னு போடுவாங்க, அன்றைக்கி மட்டும் திறப்பாங்க. அன்றைய தினம் அவர் பின்னாடியே நம்ம போனோம்னா நாமளும் சொர்க்கத்துக்கு போயிடலாம். சாஸ்திரங்கள் என்ன சொன்னது, இக ஜென்மனி, பூர்வ ஜென்மனி, ஜென்மாந்திர ஜென்மனி, இப்படியெல்லாம் இந்த ஜென்மா, இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்மா, வரக்கூடிய ஜென்மாக்களில் பண்ணின பாபம், பண்ணின்னு இருக்கிற பாபம், பண்ணக்கூடிய பாபங்கள், இதில் இருந்தெல்லாம் விடுபடணும்னா இந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை சேவித்தால் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி சகலவிதமான நன்மைகளையும் அடையலாம் என்பது சாஸ்திரம். எனவே வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எல்லாருமே பெருமாள் கோயிலுக்கு சென்று அந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அன்றைய தினம் போகி பண்டிகை, அதாவது தட்சிணாயனத்தினுடைய கடைசி தினம் மார்கழி 30. போகி பண்டிகை அப்படின்னாலே அதாவது பழசெல்லாம் கழிச்சிட்டு இருக்கிற பழசு கஷ்ட நஷ்டங்கள் துன்பங்கள், நம்ம என்ன நினைக்கிறோம், பழைய துணி பழைய பேப்பரு ஆகாவலியெல்லாம் போட்டு எரிக்கிறோம். அது கிடையாது. நம்மளுடைய கஷ்டங்கள், ஆணவம், கண்மம், மாயை, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அகம்பாவங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், இதெல்லாம் வச்சு எரிச்சிட்டு தை 1ஆம் தேதி உத்தராஜன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவலோக பகல் பொழுது விடியும் பொழுது நமக்கும் வாழ்க்கை விடியும். அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை, தை பிறந்தால் வெளி பிறக்கும். தையில் அறுவடை பண்ணுவாங்க, உழவர் திருநாள் இதெல்லாம் வரும். ஆடியில் விதைச்சா தான் தையில் அறுக்க முடியும். இப்போ இந்த தை முதல் ஆணி 30 வரைக்கும் மிகச்சிறந்த காலம். நன்மைகள், வளர்ச்சி பாதைகள், சூரியன் வடக்கு நோக்கி நகரக்கூடியது காலங்கள். அது ரொம்ப சிறப்பு. போகி பண்டிகை அன்னைக்கு தேவையில்லாத எல்லாம் போட்டு சம்ஹாரம் பஸ்மம் பண்ணிடணும்.
அதுக்கு அடுத்ததாக 14/1/2022 வெள்ளிக்கிழமை உத்தராஜன புண்ணியகாலம். இந்த மாதிரி வளர்பிறை தேவலோகத்தில் பகல் பொழுது ஆரம்பம். தர்ப்பணங்கள் உண்டு. அதுக்கு பொங்கல் பண்டிகையும் கூட அன்னைக்கு உழவர் திருநாள். சூரிய பகவானை நினைத்து அவர் தான் நமக்கெல்லாம் சூரிய வெளிச்சம் இருந்தால் தானே பயிர் விளையும். நமக்கெல்லாம் உணவு, அன்னம், ஆகாரம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான். அப்போ அவரை நினச்சி அன்றைய தினம் நம் பொங்கல் பானையில் வைத்து பொங்கலோ பொங்கல் அப்படின்னு இந்த கரும்பு, அந்த சக்கரை பொங்கல், பால் பொங்கல் இதெல்லாம் பண்ணி சூரியனுக்கு நிவேத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறது வழக்கம். பொங்கல் பானை வைக்கும் நேரம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. அதுபோக அதுக்கு மறுநாள் 15/1/2022 சனிக்கிழமை மாட்டுப்பொங்கல் மற்றும் சனி மகா பிரதோஷம். இதில் ஒரு சிறப்பு இருக்குது. பொதுவாக மாட்டுப்பொங்கல் என்ன கிழமை வேணாலும் வரலாம், பிரதோஷமும் என்ன கிழமை வேணாலும் வரலாம். நம்ம நிறைய சொல்லியிருக்கேன். பிரதோஷம் அப்படின்னு எடுத்துட்டால் நித்திய பிரதோஷம், வாரப்பிரதோஷம், பக்ஷப்பிரதோஷம், மாசப்பிரதோஷம், வருஷப்பிரதோஷம் இப்படிலாம் உண்டு. 5 பிரதோஷங்கள் உண்டு. டெய்லியே சாயந்தரம் 4:30 6 வரைக்கும் பிரதோஷ வேலை, பிரதோஷ காலம். நிறையா சிவபக்தர்கள் அந்த நேரத்தில் ஜலம் கூட குடிக்க மாட்டார். அப்படி இந்த பிரதோஷம் எந்த தினத்தில் வந்தாலும் சனிக்கிழமை வருவது அப்படிங்கிறது மகா பிரதோஷம்னு பேர். ஏன்னா சனிக்கிழமை தான் அந்த சிவபெருமான் நந்தியினுடைய கொம்புக்கு நடுவில் நடனமாடி 33 கோடி தேவர்களுக்கும் காட்சி கொடுத்ததாக ஐதீகம். இப்போ சனிக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வர்றது அப்படிங்கிறது, பிரதோஷம்னாலே பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் ரிஷப வழிபாடு, நந்திகேஸ்வரர் வழிபாடுங்கிறது உத்தமம்னு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரதோஷம் வர்றது சனிக்கிழமையாகவும் வருது, மாட்டுப்பொங்கலும் அன்றைக்கே வருது. ரிஷபத்துக்கு உகந்ததால் இப்போ நம்ம எல்லோரும் கோபூஜை பண்ணுறோம், பசுமாதா பூஜை பண்ணுறோம், அது அடிக்கடி பண்ணுறோம், எல்லா வீட்லேயும் வெளியில் பண்ணுறோம். ஆனால் இந்த மாடுகள் ரிஷபத்துக்கு காளைக்கு அப்படின்னு பண்ணக்கூடியது அப்படின்னு எடுத்திருந்தோம்னா இந்த மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி தான் பண்ணுறோம். இப்போ இந்த காளைக்கு உகந்த தினம் பிரதோஷம், சனி பிரதோஷம், அன்றைய தினம் மாட்டுப்பொங்கல். அதனால் தவறாமல் அனைவரும் சிவாலயத்திற்கு சென்று நந்திகேஸ்வரரை எம்பெருமானை வழிபட்டால் சகலவிதமான கஷ்டங்களும், ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கோ அத்தனையும் விலகக்கூடிய அமைப்பு அன்றைய தினம் ஏற்படுது. அதற்கு மறுநாள் 16/1/2022 ஞாயிற்றுக்கிழமை காணும் பொங்கல், கணுப்பொங்கல்னு சொல்லுவாங்க, கணுப்பண்டிகைன்னு சொல்லுவாங்க. பெண்கள் தங்களுடைய சகோதரர்கள் நலமுடன் வாழ அந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க. சாதம்லாம் பிசைஞ்சு கட்டு சாதம், கலவை சாதங்கள்லாம் வச்சு பூஜைகள் செய்து அவள் நல்லா இருக்கணும்னு பண்ண வேண்டிய ஒரு வைபவம் அந்த காணும் பொங்கல். இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னி, துலாம், விருச்சிகம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு சந்திராஷ்டமம். இவாளெல்லாம் இந்த வாரத்தில் எச்சரிக்கையாக கவனமாக இறை வழிபாடு மேற்கொள்வது அவசியம். அதுபோக நாம் பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள் தான். அதுபோக அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் பலாபலன்கள் மாறுபடும், வேறுபடும். அப்படி சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பமுடைய அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 9865098370 இந்த எண்ணுக்கு தாராளமாக வாட்ஸ்அப் இருக்குது. ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சு, ஜாதகம் இல்லாதவங்க டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் அனுப்பிச்சி வச்சு, கூகுள் பே அதே நம்பர் தான், அதற்குண்டான குருதட்சிணை செலுத்தி தாராளமாக சொந்த ஜாதக சுய விவரங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து நாம் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். இந்த மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனராசினேயர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 10/1/2022 முதல் 16/1/2022 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி பார்க்கிறோம். இந்த வார பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு யோககாரகன். இப்போ 12ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாட்டின் மூலமாக பிரச்சனைகள், வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக பிரச்சனைகள், வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படும், உத்தியோக பிரச்சனை, தொழில் பிரச்சனை, பதவி பறிபோகுதல், எதிரிகள், நண்பர்கள் விரோதம், வழக்கு பிரச்சனைகள், கோர்ட் கேஸ் பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி உயர்கல்வி, வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, சேல்ஸ் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், பத்திரப்பதிவு, கஸ்டம்ஸில் வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உணவகங்கள், சிற்றுண்டி, கேன்டீன், டீ கடை, பேக்கரி, ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள் வைத்து நடத்தக்கூடியவர்களும் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை. அதே மாதிரியே மளிகை, புஷ்பம், பால், பழங்கள், காய்கறிகள் வியாபாரிகளும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒரு வாரம். ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார். மிகச்சிறப்பு, நன்மைகள் அதிகரிக்கும், தடைப்பட்ட திருமண பேச்சுக்கள் நிச்சயிக்கப்படும், விவாக யோகம் ஏற்படும், விரும்பிய வரனை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும், திருமண பிராப்தி உண்டாகும், விவாக பிராப்தி உண்டாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம், சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கலாம்.
வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள், நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்குது. அதே மாதிரி அழகு சாதன பொருட்கள், பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானது யோகம். எலக்ட்ரானிக் பொருட்கள் வியாபாரிகளுக்கும் நன்மைகள் அதிகரிக்கும். 8ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறதுனால இடமாற்றங்கள் ஏற்படும். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் உண்டாகலாம். போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். பொதுவாக 8ல் சனி இருக்கும் பொழுது பிரயாணத்தில் கவனம் தேவை. வாகனத்தை இயக்கிறது, வாகனத்தில் போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கும். அதே மாதிரி வாகன தொழில் பண்ணக்கூடியவர்கள், இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, லேத் ஒர்க், வெல்டிங் ஒர்க் பண்ணுறவங்க, தொழிற்சாலைகள், இயந்திர சாலைகள், ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸு, ஆயில் மில், எண்ணெய் சம்பந்தமான தொழில், பெட்ரோல் பங்கு, தோல் தொழிற்சாலைகள், பிளாஸ்டிக் தொழிற்சாலைகள், பிளாஸ்டிக் பொருட்கள் வியாபாரிகள், கட்டுமான பொருட்கள் வியாபாரிகள் எல்லாமே இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. 7ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கை மிகச்சிறப்பு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் விலகும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். பழைய கடன்கள் நிவர்த்தியாகும். புதிய பொறுப்புகள் நமக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் நிதித்துறை, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், வங்கி ஊழியர்கள், இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். நகை செய்பவர்கள், வியாபாரிகளுக்கும் கூடுதல் நன்மை உண்டாகும். புதனும் இருக்கிறதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். கல்வித்துறை சிறந்து விளங்கும். கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள், பயிற்சி நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மெடிக்கல் ரெப், ஐடி கம்பெனி, தகவல் தொழில்நுட்பம், கம்ப்யூட்டர் சம்மந்தமாக வேலை செய்கிறவங்க, அதே மாதிரியே ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, வசனம், இயக்கம், பேச்சு, சினிமா, இசை, நாடகம், ஜோதிடம், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கும் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய வாரம் சொல்லலாம். அரசு துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு நன்மை கூடுதலாக உண்டாகும். புதிய பொறுப்புகள், எக்ஸ்ட்ரா பொறுப்பெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. 6ஆம் இடம் ரணம், ரோகம், சத்ருஸ்தானத்தில் செவ்வாய், கேது. அதனால் உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவுகள், கிருமி தொற்று, நோய் தொற்று, இதுக்கெல்லாம் ஆளாகணும். காய்ச்சல், சளி, ஜுரம், இரத்த விரயம், அறுவை சிகிச்சை, விபத்து, இந்த மாதிரியெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும். காவல்துறை பிரச்சனைகள், சட்டத்துறை பிரச்சனைகள், நீதிமன்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய அமைப்பு ஏற்படும். அதே மாதிரியே சட்டம், காவல்துறை, இராணுவம், ஆன்மீக பணியாளர்கள், அறநிலையத்துறை, இதில் பணிபுரியக்கூடியவர்கள், அது மட்டும் இல்லாமல் பூமி சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, விவசாயிகள், நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விஞ்ஞானிகள், தொல்லியல் துறை, மருத்துவக் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், மருத்துவர்கள் எல்லாமே இந்த வாரத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். எதிரிகளும், கடன்களும், நோய்களும் வரக்கூடிய அமைப்பு ஏற்படுது. பொதுவாக மிதனராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த வார பலாபலன்கள் ஒரு 90% நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஹனுமனை வழிபட்டு இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.